ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 11வது மந்திரத்தை பார்க்கிறோம். வித்யையையும் அவித்யையையும் ஒന്നിச்சு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவன் கர்ம அனுஷ்டானத்தால மரணத்தை ஜெயிச்சிட்டு, மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்னா மரணத்துல பயம் இல்லாதக்கு தேவதா உபாசனையால அமிர்த அவஸ்தைய பிராபிக்கிறான். இங்க அமிர்த அவஸ்தை சொன்னது தேவதைகளோடு அமிர்த அவஸ்தை, கைவல்ய அவஸ்தையான மோட்ச பதவி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற தேவதைகளோடு அந்த அவஸ்தை. மனுஷாளை விட ഉന്നതமான സ്ഥാനത്തിലാക്കുമേ தேவதைகள் உள்ளது, அந்த ஸ்தானத்தை பிராபிக்கிறார். ஈஸ்வர தர்சனம் மட்டும்தான் வாழ்க்கையோடு லட்சியம். சித்தசுத்தி இல்லாதக்கு பகவத் தர்சனம் அப்படிங்கிறது உண்டாகாது. காம குரோத லோபங்களாயிருக்கிற ஷட்விகாரங்கள் கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிச்சானா, ரஜோகுண தமோ குணங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிச்சானா, நம்மளோட ஹிருதய குகைக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சைதன்யத்தை தர்சிக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த காமக்ரோத விகாரங்களை ஒன்றும் കളயறதுக்கு சாதிக்காது. அது இப்படி ஜென்ம ஜென்மாந்தரமாயிட்டு தொடர்றது. அதனால இந்த எல்லா விகாரங்களையும் பகவானில திருப்பണം. பகவானை പ്രാപിக்கிறதுக்காയിട്ട് ഒരു ഉപാധിയായിട്ട് இந்த ശരീരത്തെ കൊണ്ട് வந்து நடக்கணும். ஈஸ்வரன் தான் மாயையாயிட்டு இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சிருக்கார். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நம்மளும் ஈஸ்வர மாயையால உள்ளதாக்கும். நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வஜராஜரங்களுக்குள்ள இருக்கிற அந்த பகவானோடு ஆத்மா அப்படிங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, எனக்குள்ள இருக்கிறதும் சர்வ உயிரினங்களுக்கு உள்ள இருக்கிறதும் ஒரே ஆத்மாதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியாக்கும். இந்த ஜீவிதத்தால நம்ம செய்ய வேண்டியது, அதுக்கான ஒரு உபாதியாயிட்டு നമ്മളോട് இந்த ശരീരത്തെ ഉപയോഗിക്കണം. ஈஸ்வரனில மனசு உറപ്പിச்சுண்டு எல்லாம் பகவானாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு நம்ம செய்யற கர்மங்களை எல்லாம் செய்யணும். கர்மம் செய்யாம இருக்கப்படாது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கர்மத்தோடும் தேவதா விஷயமான வித்யையோடும் ഫലങ്ങൾ அப்படிங்கிறது ரெண்டானதுனால கர்மവും ஞானവും ஒரு சேர അനുഷ്ഠിക്കണം. വിദ്യാം ച വിദ്യയെയും അവിദ്യാം ച അവിദ്യയെയും യഹ ആരാക്കുമോ തത് വിദ്യയെയും അവിദ്യയെയും ഉഭയം രണ്ടേയും സഹ ഒരു சேர വേദ தெரிஞ்சுக்கிறது. ஒரு சேர வித்யையையும் அவித்யையையும் தெரிஞ்சுண்டு ஒரு சேர ஆராக்குமோ அனுஷ்டிக்கிறது. அவித்யா அப்படின்னா கர்மம் அப்படிங்கிற அர்த்தமாக்கும் இங்க நம்ம எடுக்கிறோம்.
கர்மத்தையும் தேவதா விஷயமாக இருக்கிற வித்யையையும் ஒரு சேர அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையாக்கும் பார்க்குறோம். அப்படி செஞ்சானா வித்யையோடும் அவித்யோடும் பலன் கிடைக்கும். அவித்யால மிருத்யுவை தீர்த்துவா கடந்துட்டு, அதானது நசிக்கிற விஷயங்களை, இந்த பிரபஞ்ச விஷயங்களை கடந்துட்டு, இந்த பிரபஞ்சத்துல சகலதும் நாசம் சம்பவிக்க கூடினதாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, வித்யால அமிர்தத்தை அந்த தேவதா பிராப்திய ஆஸ்னுதே பிராபிக்கிறது. கர்ம அனுஷ்டானத்தால மரண பயம் இல்லாம ஆயிட்டு மரணத்தை ஜெயிச்சு தேவதா உபாசனையால தேவதா பிராப்திய அடையறதுக்கு சாதிக்கிறது. இங்க மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்னாக்கா மரிக்காம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஜனிச்சானா மரணம் அப்படிங்கிறது சுனிச்சயம், மரண பயம் இல்லாதக்கி அப்படின்னு அர்த்தம். இந்த சரீரம் அப்படிங்கிறது நசிக்க கூடின ஒன்னாக்கும். சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது. சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவனுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஞானம், அந்த ஆத்மாவுக்கு நாசமில்லை அப்படிங்கிற ஞானம் அது தெரிஞ்சானாக்கா அப்படி தெரியற ஞானியாக்கும் இங்க மரணத்தை ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி தேவதா உபாசனையால தேவதா பிராப்தி அப்படிங்கிற அவஸ்தைய பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. நம்ம 7வது மந்திரத்துல மோட்சம் அப்படின்னா என்னவாக்கும் அப்படிங்கிறத பார்த்ததாக்கும். எல்லா பூதங்களையும் எல்லா உயிரினங்களையும் சொந்தம் ஆத்மாவில பார்க்கறதுக்கு சாதிக்கணும். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் சொந்தம் ஆத்மாவை பார்க்கறதுக்கு சாதிக்கணும். இதாக்கும் மோட்சம் அப்படிங்கிறத பார்த்தோம். தேவதா லோக பிராப்தி அடையறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிறதாக்கும் இங்க சொன்ன விஷயம். இங்க சொன்னது மோட்சம் அப்படிங்கிற கைவல்ய பதம் கிடையாது. தேவலோகத்துல எத்திப்படுறதுக்கு சாதிக்கிறது அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டது. கர்மத்தை தேவதா உபாசனைகளுமாயி கூட்டி சேர்த்து செஞ்சானாக்கா நமக்கு கிடைக்கிற மேக்சிமம் ஃபலப்பிராப்தி அப்படிங்கிறது தேவலோக பிராப்தி அப்படிங்கிறதாக்கும். கம்ப்ளீட் துக்க நிவர்த்தி இங்க சொல்லப்படலை. புண்ணியம் தீரத்த மறுபடியும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு தேவர்களுக்கு உண்டாகத்தான் செய்யும். மோட்ச பதவி அப்படிங்கிறது தேவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னன்னா அவ அந்த சுகத்துல இப்படி முழுகி இருக்கிறத அவளுக்கு அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம் வேணும்னொன்னும் இல்லை. மனுஷால விட பரமானந்த சுகத்தையாக்கும் தேவர்கள் அனுபவிக்கிறார். அதனால அவளுக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற சிந்தனை ஒன்றும் இல்லை. துக்கமில்லாத சுகமான அவஸ்தையாக்கும் കർമ്മത്തെ ദേവതാ ഉപാസനയുമായിട്ട് കൂട്ടിച്ചേർത്ത് ചെഞ്ചാനാക്കാ കിടക്കരുത്. தேவர்களை விட கூடுதல் ஞானம் இருக்கிறவாளாக்கும் மனுஷா. அதனால மனுஷ ஜென்மம் கிடைச்ச நம்ம கர்மம் செஞ்சு புத்தி உபயோகிச்சு அந்த நமக்குள்ள இருக்கிற ஜீவனை இந்த சரீரம் அப்படிங்கிற வாகனம் உபயோகிச்சு அந்த பரபிரம்மத்தில் லயிப்பிக்கிறதுக்கு மோட்ச பதவிக்காயிட்டு முயற்சி பண்ணணும். ஆனந்த அனுபவம் மட்டும் இருக்கிற அந்த பரமபதத்தை அடையறதுக்கு அப்போது சாதிக்கும். சித்த சுத்தி இல்லாதக்கு பகவத் தர்சனம் உண்டாகாது அப்படிங்கிறதாக்கும் எடுத்து சொல்லப்படுறது. பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல 16வது ஸ்லோகம் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 11வது மந்திரத்துக்கு
தகுதா மாதிரி தான் இருக்கு. கிம் கர்ம கிமகர்மேதி, கிம் கர்ம கிம் அகர்மேதி, கவயோப்யத்ர மோஹிதா, கவயः அபி அத்ர மோஹிதாः. கிம் கர்ம கிம் அகர்ம இதி கவயः அபி அத்ர மோஹிதாः. தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா மோட்ச்யசே சுபாத். தது தே கர்ம பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா மோட்ச்யசே அசுபாத். கர்மம் என்னது அகர்மம் என்னது இப்படின்னு தத்துவஞானிகளுக்கு கூடியும் குழப்பம் உண்டாகிறது. என்னத்தை தெரிஞ்சிட்டாக்குமோ நீ அசுபத்திலேந்து முக்தனாவாய், அந்த கர்மத்தை உனக்கு நான் சொல்லித்தரேன் அர்ஜுனா அப்படின்னாக்கும் பகவான் அர்ஜுனன் கிட்ட சொன்னது. பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 6, 7 மந்திரங்கள் இந்த 11வது மந்திரத்துக்கு சூட் ஆகிறது. ஆறாவது மந்திரம் ஏதத்யோனீனி பூதானி சர்வாணித்யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகத பிரபவ பிரளயஸ்ததா. சர்வ உயிரினங்களும் உண்டாகிறதுக்கு காரணம் நானாக்கும், சகல ஜகத்துக்கும் உல்பவஸ்தானவும், அதே மாதிரி சர்வ உயிரினங்களும் லயிக்க கூடின ஸ்தானவும் நானாக்கும் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொன்னார். 7வது ஸ்லோகம் மத்த பரதரம் நான்ய கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவா. ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 5வது மந்திரத்துக்கு நம்ம இந்த பகவத்கீதையில இருக்கிற 7வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்தை அதுலேயும் எடுத்து பார்த்ததாக்கும். இப்படி ஒரே ஸ்லோகம் பல இடத்துலையும் மேட்ச் ஆகும். அர்ஜுனா, என்னிலேந்து அப்பாற்பட்டதாயிட்டு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை, நூலில ரத்னமணிகள் கோத்திருக்கிற மாதிரி இதெல்லாம் என்னில கோக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பகவான் சொன்னார். அதே மாதிரி 18வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகமும் ஈஷாவாஸ்ய உபனிஷத்துல 11வது மந்திரத்துக்கு சூட்டபிளா இருக்கு. துக்கமித்யேவ யத் கர்மா காய க்லேஷ பயாத்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாகஃபலம் லபேத். துக்ககரமாக்கும் அப்படின்னு நினைச்சு சரீர கிளேசத்தை பயந்து எந்த ஒரு கர்மத்தை உபேட்சிக்கப்படுறதோ அப்படி உபேட்சிக்கிறவன் ராஜசமான தியாகத்தை செஞ்சுட்டு தியாகத்தோடு பலத்தை அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கு சாதிக்கிறதில்லை. அதனால எல்லாரும் அவாவாளோடு சொதர்ம அனுஷ்டானங்களை செய்யணும் அப்படின்னாக்கும் பகவான் சொன்னது. அவாவாளோடு சொதர்ம அனுஷ்டானங்கள் செஞ்சுண்டே மனச பகவானில கொண்டு போய் வச்சுண்டே கர்மங்களை செஞ்சு செஞ்சு பிராரப்தத்தை கம்மி பண்ணி அந்த பகவத் பதத்தை அடையறதுக்கு மோட்ச பிராப்தி அடையறதுக்கு சாதிக்கும்.
இந்த பூ உலகத்துல ஜீவிச்சு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தேவதைகளை எல்லாம் உபாசிச்சு உபாசிச்சு அப்படி பக்தி வழியா அந்த பரபிரமத்துல லயிக்கிறதுக்கு சாதிக்கும்.